வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான காரசாரமான மசாலா முட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. மசாலா முட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 முட்டை, கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கணும். 10 பல்லு பூண்டை லைட்டாக தட்டி எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். மசாலா முட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னே 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1/4 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணும். அடுத்து இது கூட நம்ம தட்டி வச்சிருக்க 10 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். முட்டையோட மஞ்சள் கருவில் வாயு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதில் நம்ம பூண்டு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கணும். இந்த மசாலா முட்டையில் நல்லெண்ணெயும் பூண்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கணும். அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க ஒரு தக்காளியோட பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம ஊத்துன எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 கப் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ பாருங்க, அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல்லாம் போய் கிரேவி நல்லா நமக்கு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க முட்டையை இந்த மாதிரி கத்தியால் எல்லா சைடும் லைட்டாக கீறி விட்டுக்கணும். இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் கீறி விட்டுக்கலாம். எல்லா முட்டைகளையும் மசாலாஸில் நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மசாலாவோட டேஸ்ட்டு முட்டையோட உள்ள வரைக்கும் இருக்கும். இந்த முட்டையை எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான காரசாரமான மசாலா முட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா முட்டை புலாவ், வெரைட்டி ரைஸ் இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டா இது கூட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மசாலா முட்டையை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.